ஹாய்ங்க. இன்றைக்கி சார்கோல் சோப் எப்படி செய்கிறது அப்படின்ற பற்றி பார்ப்போம். அதுக்கு நம்மளுக்கு கட்டாயம் தேவையானது வெயிட் மிஷின். அதை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு பொருளும் கரெக்டாக ஆட் பண்ணக்குள்ள தான் நமக்கு சோப் பர்ஃபெக்டாக வரும். இல்லையா அது நமக்கு பர்ஃபெக்டாக வராது. இப்போ நான் காஸ்டிக் சோடா மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். 500 கிராம் சோப்பு செய்கிறதுக்கு நான் சூஸ் பண்ண ஆயிலுக்கு உண்டான லைவ் எவ்வளோ அப்படின்னா 72 கிராம் காஸ்டிக் சோடா. இதை நான் கரெக்டாக மெஷர் பண்ணி 72 கிராம் எடுத்துக்கோங்க. க்ளவுஸ் போட்டிருக்கணும். நாங்கள் இது பழகிட்டதுனால நான் க்ளவுஸ் போடலை. புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இதோடைய என்னென்ன அளவு என்பதை நான் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. 1க்கு 2 டைம் ஃபுல் வீடியோ நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது தெளிவாக புரியும். இப்போ நான் 72 கிராம் எடுத்துக்கிறேன். இதை நம்ம டிஎம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கரைக்கலாம். ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது நம்ம என்ன பொருள் ஆட் பண்ணி நம்ம செய்கிறோமோ அதை பாயில் பண்ணி அந்த தண்ணியை எடுத்தும் செய்யலாம். இல்லை பச்சையாகவே எடுத்து அதை அரைச்சும் செய்யலாம். அது உங்களுடைய ஆப்ஷன் தான். இப்போ நான் இன்றைக்கி சார்கோல் சோப் செய்கிறதுனால சார்கோல் பவுட்ரை தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதோடைய எசன்ஸ் எல்லாம் இறங்கின வாட்டி நான் அதை ஃப்ரீசரில் வச்சு ஐஸாக மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதாவது இந்த 72 கிராம் காஸ்டிக் சோடாவை கரைக்கிறதுக்குண்டான தண்ணி. இது ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுனால அந்த 144 கிராம் தண்ணியுமே நான் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஐஸாக மாற்றி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதுக்குள் ஆட் பண்ணியிருக்க அந்த சார்கோல் பவுட்ரு டேமேஜ் ஆகாத இருக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதில் நம்ம காஸ்டிக் சோடாவை கரைச்சி ஃபுல்லாக எந்த ஒரு பார்ட்டிகளும் இல்லாத ஃபுல்லாக நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் அந்த டிஎம் வாட்டரில் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்ச அந்த சார்கோல் வாட்டரில் நான் இந்த காஸ்டிக் சோடாவை போட்டு நல்லா கரைச்சி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கணும். அது கொஞ்சம் நல்லா கரைகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம ஆயில்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறக்குள்ளே நமக்கு அது செட் ஆகிக்கும், நல்லா கரைஞ்சிடும். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரே காஸ்டிக் சோடா தான் கரைச்சி வைக்கணும். அப்போ தான் அது உண்டான டைமும் நமக்கு இருக்கும். நம்ம ஆயில்ஸ் எல்லாம் மெஷர் பண்ண வரைக்கும் அது ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிரும். லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணக்குள்ளே காஸ்டிக் சோடாவை ஆட் பண்ணி டிஎம் வாட்டரில் கரைச்சி எடுத்து வைக்கக்குள்ளே அது உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. இதே நான் ஃப்ரீசரில் வச்சதுனால கூலிங்காகவே தான் இருக்கும். இதே நீங்கள் வெறும் டிஎம் வாட்டர் மட்டும் வச்சு நீங்கள் கரைச்சிங்க அப்படின்னா ஹீட்டாக இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போது ஆயில்ஸ் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் என்னென்ன ஆயில்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாம் ஆயில் இருக்குது, கேஸ்டர் ஆயில் இருக்குது, ரைஸ் பிராண்ட் ஆயில் இருக்குது, அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குது. இந்த 4 ஆயில் இருக்குது. இதை நம்ம ஒன்றோட ஒன்று நல்லா பைண்ட் ஆகணும். 4 ஆயிலும் செட் ஆகிற மாதிரி நல்லா கலக்கிக்கலாம். நான் மினி பிளெண்டர் வச்சு நல்லா கலக்கி எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் தனித்தனியாக நிற்காது. எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேரக்குள்ளே தான் நமக்கு அது நல்லா இருக்கும். தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே ஆயில் மேலே நிற்கும். அதனால நல்லா முடிஞ்ச அளவுக்கு இதை நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். எத்தனை ஆயில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை ஆயிலும் நல்லா ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகணும். அதுக்காக மட்டும்தான் நான் பிளெண்டர் போட்டுக்கிறேன். இதில் தேங்காய் எண்ணெய் நான் இப்போ ஆட் பண்ணலை. தேங்காய் எண்ணெய் நான் நைட்டே சார்கோல் பவுட்ரு போட்டு அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ தான் நமக்கு இன்னும் மோர் பெனிஃபிட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் நைட்டே அதில் 10 கிராம் சார்கோல் பவுட்ரு போட்டு 150 கிராம் தேங்காய் எண்ணெயில் நான் அதை நைட்டே
மிதமான சூட்டில் போட்டு வச்சுட்டேன். அது நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் கலந்து செஞ்சுக்கலாம். இப்போ நான் நேற்று நைட்டே அதை வச்சுட்டதுனால நான் இப்போ வந்து அந்த ஆயில்ஸை வந்து இதோட சேர்த்து ஒன்றா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இல்லைன்னா நீங்கள் வெறும் கோகனட் ஆயிலுமே செய்யலாம். நான் மோர் பெனிஃபிட்காக மட்டும்தான் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சேர்த்துருக்கோம். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா பெனிஃபிட்டாக கிடைக்கும். அதனால தான் இப்போ அந்த ஆயிலை நம்ம மறுபடியும் இதிலே இந்த ஏற்கனவே எடுத்து வச்ச ஆயில்லையும் இந்த கோகனட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆயிலையும் ஒன்றா சேர்ந்து அதுவும் நல்லா செட் ஆகிற மாதிரி நல்ல ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம காஸ்டிக் சோடாவை சேர்க்கணும். அந்த காஸ்டிக் சோடாவை சேர்த்த அந்த இதை வந்து அதுக்கப்புறமா தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இந்த எல்லா ஆயிலும் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்கிற அளவுக்கு கலக்கிக்கோங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் 500 கிராமுக்கு 50 கிராம் வந்து நீங்கள் சார்கோல் பவுட்ரு ஆட் பண்ணி நல்லா ஒரு பிளெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஆயிலையும் நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது இருந்தால் பவுட்ராகவே இப்போ இந்த டைமில் சேர்த்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் ஆயில்ஸ் எல்லாமே ஒன்றா செட் ஆகி வந்துருச்சு. இப்போ நான் வந்து காஸ்டிக் சோடா கரைச்சி வச்ச அந்த மிக்சரை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் ஏதாவது குப்பை தூசி அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்காத அளவுக்கு நம்ம ஒரு வடிகட்டி அந்த ஆயில்ஸோட ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா கரைஞ்சிரணும். சின்ன சின்ன துகள்களாக இருக்கிற அளவுக்கு நம்ம விடக்கூடாது. நம்ம வந்து அதையும் நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நல்லது. நான் ஃபுல்லாக கரைச்சி எடுத்துக்கிட்டேன். வடித்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது வந்து சீக்கிரம் நமக்கு சஃபானிகேஷன் நடக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு பிளெண்டர் மட்டும் கம்மியாக போடுறேன். ஆனால் கையிலேயே கலக்கிக்கோங்க. 20லேருந்து ஒரு 25 செகண்ட் மட்டும் போட்டால் போதும். அதோடைய பதம் எப்படி அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ கலந்தாச்சு. இப்போ வந்து கம்மியான டைம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பிளெண்டரு. அதிக நேரம் போட்டிங்கன்னா டக்குன்னு கெட்டி ஆகிடும். அப்புறம் எசென்சியல் ஆயிலு ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலெல்லாம் சேர்க்கங்காட்டியும் நமக்கு அது சஃபானிகேஷன் சீக்கிரமாக நடந்துடும். ஏன்னா இந்த சார்கோல் பவுடரில் இயற்கையாகவே சால்ட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்குள்ளே நமக்கு இந்த சார்கோல் சோப்பு செய்யக்குள்ளே மட்டும் அது சீக்கிரமாக நமக்கு செட் ஆகிக்கும். அதுக்காக வந்து நம்ம வந்து கைவிடாத கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு கிழக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும். ஒரு மாதிரி தோசை மாவை பார்த்து கொஞ்சம் கெட்டியாக வரும். ஃபஸ்ட்டு தண்ணியாட்டம் இருக்கும். நம்ம மிக்சர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டி ஆகும். அந்த மாதிரி கெட்டி ஆகிற மாதிரி இருக்கிற டைமில் எசென்சியல் ஆயிலோ ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த எசென்சியல் ஆயில் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி லாவெண்டரும் டீ ட்ரீ எசென்சியல் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் அந்த எசென்சியல் ஆயிலும் ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலும் நல்லா செட் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் நமக்கு அந்த லைன் போட்டு பார்க்கலாம். லைன் வந்து போட்டு பார்த்திங்கன்னா அதில் விசிபிளாக தெரியும். இப்போ இது பிளாக் கலராக இருக்கனால உங்களுக்கு அந்த லைன் வந்து தெரியலை. நீங்கள் செய்யக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் வந்து ஃபார்ம் ஆகும். நீங்கள் கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கக்குள்ளே அப்படியே அந்த கரண்டியில் எடுத்து நீங்கள் ஒரு லைன் மாதிரி போட்டிங்கன்னா லைன் விழுகும். அந்த மாதிரி விழுகிற டைமில் நீங்கள் வந்து மோல்டில் ஊற்ற ரெடி ஆகிக்கலாம். அதுக்கு அப்புறம் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப கெட்டியாகிடும். அப்புறம் ஊற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு விசிபிளாகவே தெரியுது. எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இப்போ நான் இதை மோல்டில் ஊற்றிக்கிறேன். மோல்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி மோல்டில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த 100 கிராம்னால் 100 கிராம் கரெக்டாக கிடைக்கும். இப்போ 500 கிராம் சோப்புக்கு வந்து உங்களுக்கு 6 சோப் கிடச்சிருக்கு. நல்லா ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. இதை 24 ஹவர்ஸ் கழித்து அன்மோல்டு பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ வாங்க அதோடைய அளவுகள்லாம் தெளிவாக நம்ம பார்ப்போம். சார்கோல் பவுடர் வந்து 20லேருந்து 25 கிராம் எடுத்துக்கோங்க. கோகனட் ஆயில் 150 கிராம், பாம் ஆயில் 200 கிராம், கேஸ்டர் ஆயில் 50 கிராம், ரைஸ் பிராண்ட் ஆயில் 50 கிராம், சன்ஃப்ளவர் ஆயில் 50 கிராம். இதுக்கெல்லாம் லை வந்து 72 கிராம், டிஎம் வாட்ரு வந்து 144 கிராம், எசென்ஷியல் ஆயில் 10 கிராம், ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் 15 கிராம். இதுதான் இதனுடைய மெஷர்மெண்ட். தேங்க்யூ.